ஆஹா, இதெல்லாம் தனித்தனியா வந்தாவே தியேட்டர்ல ரசிகர்கள் கத்துற கத்துல காது கிழிஞ்சிரும். இப்போ எல்லா படமும் ஒரே ஸ்கிரீன்ல வந்தா எப்படி இருக்கும்? என்னப்பா சொல்ற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய முக்கியமான திரைப்படங்களுடைய லுக்க அப்படியே அழகா கொண்டு வந்து காட்டியிருந்திருக்காங்க. இப்படி ஒரு டைட்டில் கார்டை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வேற மாதிரி வெறித்தனமான டைட்டில் கார்டை இதுல போட்டிருக்காங்க. பார்க்கும் போதே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயத்தை யூடியூப்ல பார்க்கும்போது இப்படி இருக்குன்னா, தியேட்டர்ல இப்படி எல்லா பட போஸ்டரும், அதாவது இந்த எல்லா படத்தினுடைய டைட்டில் கார்டும் இப்படி வந்தா எப்படி இருக்கும்? அட அட, தியேட்டர்ல காது கிழிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான பதிவுகளை பகிர்ந்துட்டு வராங்க. நாளைய தீர்ப்பு, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, பத்ரி, திருமலை, போக்கிரி, வேலாயுதம், தலைவா, ஜில்லா, தெரி, மெர்சல், பிகில், மாஸ்டர் பீஸ்ட், லியோ, கோட்னு எல்லா டைப் ஆஃப் படத்தினுடைய போஸ்டர்ஸும் இங்க ஒரே ஃப்ரேம்ல இருக்கு. பார்க்கும்போதே வேற மாதிரி இருக்கு. ஆஹா ஆஹா, இங்க பார்க்கும்போதே தீ பத்திக்கிட்டு எரியுதே, தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இத பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதுக்காக நாங்க பயங்கரமா வெயிட் பண்றோங்க அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கோட் பட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலே மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இதுல ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிகர்கள் அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த ஃப்ரேமை அலசி ஆராய்ஞ்சிட்டு வராங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.